ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிகவும் நன்றி. என்னோடய சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க பார்க்கலாம். இஞ்சியை நம்ம எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணால் நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் வர கெட்டு போகாமல் இருக்குங்கிறத பார்ப்போம். முதல்ல இஞ்சி நம்ம வாங்கிட்டு வந்தோடனே எடுத்து நல்லா ஒரு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அதில் உள்ள அழுக்கு மண் எல்லாமே அது பாட்டுக்கு அப்படியே கலண்டு வந்துடும். நம்ம இஞ்சி வந்து நிறைய சீசன் அப்போ கொஞ்சம் கம்மியாக, இப்போலாம் கொஞ்சம் சீசன் தான், ஒரு கிலோவே 42 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி தான் விற்கிது. அப்போல்லாம் நம்ம ஒரு அரை கிலோ 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு அரை கிலோ நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா இப்படி இந்த மாதிரி மண்ணெல்லாம் நிறையா இருக்கும். இஞ்சிக்குள்ளே எப்போவுமே சரிங்க, மண் நிறையா இருக்கும். நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் கழுவி எடுத்து பாருங்கள், அந்த இஞ்சியில் உள்ள மண் எல்லாமே நல்லா போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி நல்லா எடுத்துடலாம். இஞ்சி எடுத்து நல்லா கொஞ்சம் நல்லா தண்ணி வடிய வச்சுருங்க. தண்ணி சுத்தமாக இருக்கவே கூடாது அதில். நான் இஞ்சி எடுத்து கொஞ்சம் தண்ணி வடிய வச்சிடுறேன். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி நல்லா க்ளீன் பண்ணிடலாம். மண் அழுக்கு எல்லாமே எடுத்துடலாம். ஏன்னா நம்ம மண் அழுக்கு அதெல்லாம் இருந்து நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணோம்னா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே சேர்ந்து இஞ்சி கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம அது எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். அந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கூட கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த குட்டியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாங்கிறத நான் அப்புறம் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த குட்டி குட்டியாக இருக்குது. இது மட்டும் க்ளீன் பண்ணது மட்டும் இருக்குது. நான் நல்ல பீஸை பார்த்து எடுத்துட்டேன். அந்த குட்டி குட்டி இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இதை நம்ம ஸ்டோர் பண்ணிவிடுவோம். இந்த குட்டி குட்டியை நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா கழுவிட்டு நல்லா கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிட்டு நல்லா நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா அப்படியே சுக்கு மாதிரி நல்லா காஞ்சிரும். காஞ்சதை நம்ம டீ போடுவோம் பார்த்திங்களா, அது கூட நீங்கள் சேர்த்து டீ போட்டிங்கன்னா டீ அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட நான் ப்ராசஸ் ஒரு நாள் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதில் ஒரு காட்டன் துணி போட்டுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட நான் அதை யூஸ் பண்ணலை. அதனால் இந்த மாதிரி காட்டன் துணி இருக்கிறனால ஒயிட் கலர், மேக்ஸிமம் ஒயிட் கலர் போடுங்க. கலராக காட்டனாக இருந்தால் கூட நமக்கு சாயம் போகாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கலர் கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, போட்டு நல்லா மூடி வச்சுட்டு இந்தமாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ஒரு மாதம்னால நீங்கள் எப்படி இஞ்சி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க, கெட்டே போகாது. நம்ம கம்மியாக சீசன் அப்போ கம்மியாக விற்கும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் எல்லாம் டீக்கியாக நல்லா காய வச்சு எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இதை நான் நல்லா குட்டி குட்டி பீஸாக எடுத்து காய போட்டு எடுத்து நான் டப்பாவில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா டீ கூட நம்ம இதை கலந்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம முட்டை வேக வச்சா எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சீக்கிரம் சூப்பராக வெந்துடும் அப்படிங்கிறத நம்ம காமிச்சிருக்கிறேன். முட்டையை நல்லா 2 முட்டையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். நல்லா கழுவி எடுத்துடலாம். கழுவி எடுத்துகிட்டு அதை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா உடையாமல் வர்றதுக்காக தான் இந்த டிப்பு. இங்கே பாருங்கள், இதில் 2 சொட்டு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். நிறைய விடணும்னு அவசியங்க. 2 சொட்டோ ஒரு 3 சொட்டோ விடுங்க போதும். நல்லா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா முட்டை நல்லா உடஞ்சே வராது, சூப்பராக சீக்கிரமாக குக் ஆகிடும். நான் உங்களுக்கு வேக வச்சுட்டு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இன்னும் உடச்சி காமிக்கிறேன். சூப்பராக வெந்துருச்சு. சீக்கிரம் வெந்துடுங்க. 10 நிமிஷம் கூட தேவைப்படாது. 6 நிமிஷம் 7 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அவ்வளோதாங்க, முட்டையை எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், சீக்கிரம் வந்துடும். இல்லாட்டி நம்ம சும்மா வெறுமனே வைக்கிறப்ப உடஞ்சி ஒன்று கொஞ்சம் வெளியே வந்துடும். அது பார்க்கவும் நல்லா இருக்காது. சின்ன பசங்க கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீட்டாக வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சமைக்கும் போது எப்படினாலும் நமக்கு இந்த கிச்சன் மேடையிலையோ தரையிலோ எங்கேயாவது ஆயில் கொட்டுச்சுன்னா எனக்கு வருத்தவே படாதுங்க. ஒரு துணியை வச்சோ ஒரு சோப் பவுடர் போட்டோ நீங்கள் தேய்ச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு துடைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு பவுட்ரு, எந்த பச்சரிசி மாவு இருந்தாலும் சரி, இல்லாட்டி கோதுமை மாவு இருந்தாலும் சரி, இதில் மைதா மாவு இருந்தாலும் சரி, எந்த மாவு உங்கள்கிட்ட இருக்கோ அதை மேலே ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. அந்த ஆயில் இருக்கிற இடமே தெரியாது. நாங்கள் நல்லா தேய்ச்சிட்டேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறேன் அப்புறம் எப்படி இருக்குதுன்னு. பார்த்திங்களா, அந்த இடமே ஆயில் பட்ட இடமே தெரில பாருங்கள்.
இந்த மாதிரி நீங்கள் ஆயில் கொட்டிடுச்சுன்னா வரத்தே படாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து குக்கர் கேஸ்கெட்லாம் வச்சுருப்போம். அது வந்து திடீர்னு பார்த்தா நல்லா விசில் வராது, ரொம்ப நாள் லைஃப்பும் வராது. நமக்கு வந்து ரொம்ப நாள் லைஃப் வரணும் அப்படின்னா நீங்கள் குக்கர் கேஸ்கெட்டை நம்ம வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தண்ணியில் நல்லா மூழ்கிற அளவுக்கு உள்ள தண்ணியில் ஒரு மணி நேரம் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். குக்கர் கேஸ்கெட் நமக்கு 6 மாதம் வருதுன்னா ஒரு வருஷம் கூட வருங்க. ஒரு 6 மாதம் எக்ஸ்சேஞ்சாக வரும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப் எடுத்தனாலும் ஒரு லைக் கொடுங்க. அப்படியே பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோடய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம வாட்டர் கேன்லாம் வந்து நம்ம எங்கேயாவது வெளியே எடுத்துகிட்டு போகிறக்குன்னு தனியாக ஒரு 2 3 வாட்டர் கேன் வச்சுருப்போம். அது வந்து அப்படியே நம்ம மூடி வைக்கிறனால ஒரு மாதிரி வாடை வரும். அந்த வாடை வராமல் இருக்கிறதுக்கு அதில் வந்து 2 கிராம்பு மட்டும் போட்டு மூடி வைங்க. அந்த கப்புன்னு வர்ற வாடை ப்ளீஸ் வரவே வராது. போட்டுடலாம், மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதான். அந்த கப்புனுங்கிற வாடை வரவே வராது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலையை எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிறத சொல்லியிருக்கிறேன். நம்ம வந்து கருவேப்பிலையை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி முதல்ல தண்ணி இல்லாமல் நல்லா வடியை விட்டு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தாலே நமக்கு வந்து கெட்டு போயிடும். அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டப்பா, யூஸ் அண்ட் த்ரோ டப்பா, எந்த டப்பா உங்களுக்கு இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதே காட்டன் துணி தாங்க எடுத்திருக்கேன். காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை எல்லாம் உள்ளே நல்லா உருவி போட்டுடலாம். உருவி போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா எத்தனை நாள் வேணாலும் நம்ம கருவேப்பிலை எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் மல்லி இலை, புதினா இலை எல்லாமே பண்ணலாங்க. இந்த மாதிரி ட்ரிப்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி.